என்ன ப்ரோ காலையில வாழைப்பழத்தோட உட்காந்துருக்கீங்க? காலையில வாழைப்பழத்தை சும்மா தான் ப்ரோ உட்காந்துருக்கேன். கவுண்டமணி செந்தில் மாதிரி வாழைப்பழத்தை வச்சு கண்டென்ட் எடுக்க போறீங்களா? ப்ரோ கவுண்டமணி செந்தில வச்சு காமெடி இருக்கலாம் அந்த காலம் ப்ரோ. காலத்துக்கு ஏற்ற மாதிரி கண்டென்ட் கொடுக்குறது அந்த டிஜிட்டல் காலம். தேங்க்யூ. இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. கூமுடா வருங்கால அமெரிக்க ஜனாதிபதி முருகேசன். வருங்கால அமெரிக்க ஜனாதிபதி முருகேசன். வாழைப்பழத்தை வச்சு ஏதாவது கண்டென்ட் எடுக்க போறீங்க என்னது? ப்ரோ இது என்ன வருது? காலையில எங்க வீட்டுக்கு பால் வருது, ரோட்டுக்கு போனா பஸ் வருது, லாரி வருது, பைக் வருது. ப்ரோ அத கேக்கல ப்ரோ. ஏப்ரல் 23 என்ன ப்ரோ வருது? ப்ரோ ஏப்ரல் 23 எலெக்ஷன் வருது. அந்த எலெக்ஷன் வச்சு தான் ப்ரோ இந்த கண்டென்ட் வாழைப்பழத்துக்கு அதுக்குள்ள கண்டென்ட். வந்து இப்ப நான் என்ன உங்கள்ட்ட சொல்றது? ப்ரோ வாழைப்பழத்துக்கு எலெக்ஷனுக்கு ஏதாவது கண்டென்ட் இருக்குன்னு சொன்னீங்க, என்ன கண்டென்ட்? ஒரு கண்டென்ட்டுமே இல்ல. சரியான ஈஸியான கண்டென்ட், மக்களுக்கு புரியுற மாதிரி ஒரு விழிப்புணர்வான கண்டென்ட். இது எவ்வளவு ப்ரோ? 5 ரூபா. இது எவ்வளவு ப்ரோ மார்க்கெட்ல? 8 ரூபா. இது எவ்வளவு ப்ரோ? 20 ரூபா. அதே மாதிரிதான் ப்ரோ. பல கட்சிகள் பல விதமா ஓட்டு கேட்கிறாங்க ப்ரோ நம்மகிட்ட. இந்த இதோட ஓட்டோட விலை 200 ரூபா ப்ரோ. இது 500 ரூபா ப்ரோ. இது 1000 ரூபா ப்ரோ. இப்ப என்ன பண்ணுவா ப்ரோ? நம்மகிட்ட ஓட்டுக்கு காசு கொடுப்பா ப்ரோ. அப்ப என்ன பண்ணுவா? நம்ம வாழைப்பழத்தை மாதிரி நம்ம காசு வாங்கிடும் ப்ரோ. இந்த வாழைப்பழம் வெளியே உள்ளது தோல் ப்ரோ, அது நம்ம ப்ரோ. இந்த பழம் ஓட்டு ப்ரோ. அத இப்படியே சாப்பிட்டுருவா ப்ரோ. சாப்பிட்டுட்டு இத கொஞ்சம் இதை கொண்டு என்ன பண்ணுவாங்கன்னா, அப்படியே ஒரு டஸ்ட்பின் இருக்கும், அதுல போட்டு 5 வருஷத்துக்கு நம்மளை கண்டுக்கவே மாட்டாங்க ப்ரோ.